மதுரைக்கே சம்பந்தம் இல்லாத இவருக்கு அவங்க ஓட்டு அப்படின்னு கனிமொழி கருணாநிதி சித்தார்த்தம் சொல்லியிருக்காங்க. ஏங்க அவங்க தூத்துக்குடியில் இருந்தாங்க, அவங்க என்ன தூத்துக்குடிக்காரங்களா? அவங்களே சென்னைக்காரங்க. அவங்க வேட்புமனு தாக்கல் செய்யும்போது தான் தூத்துக்குடிக்கே வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம். எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா யார் எங்க வேணாலும் நிற்கலாம். யாருங்கிறது முக்கியம் இல்லை, எங்கேருந்து வந்தாங்கிறது முக்கியம் இல்லை. நல்லது செய்யுங்கிற மனசு இருக்கணும், அதான் முக்கியம். அந்த வகையில நல்லது செய்யணும்னு வந்திருக்கேன் நான். மதுரைக்காரங்க கெட்டது பண்றவங்க கூட நல்லது நினைப்பாங்க. நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு தெரியுது. சார் என்ன மாதிரி கிளம்பி பண்ண போறீங்க சார்? வெற்றி களம். எங்களோட என்டிஏ கூட்டணிக்கு அதிமுகவுடைய இரட்டை சின்னத்துக்கு வெற்றி களத்தை காணப்போம். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நான் வந்து வெளியூர்காரன்னு, இனிமேல் நான் மதுரைக்காரன், இங்கேயே வீடு பார்க்கணும், இங்கே தான் குடியிருக்க போறேன். மாசத்துல 15 நாள் இனி என்னுடைய வாழ்க்கை இங்கே தான். நான் மதுரைக்காரன். நான் இனிமேல் யாராச்சும் வெளியூர்காரன் சொன்னால் அது பெரிய பழமையான ஒரு வாதம். ஏன்னா உலகம் சுருங்கிருச்சு. எத்தனையோ இங்கே சென்னையிலேருந்து மதுரைங்கிறது 1 மணி நேரம் தான். உடனே இங்கே அதாவது என்னை பற்றி குறை சொல்றதுக்கு எதிர்கட்சிக்காரங்களுக்கு ஒரே ஒரு ஆயுதம் பார்த்தீங்கன்னா நான் வெளியூர்காரன்னு ஒரு விஷயம் தான். நான் வெளியூர்காரன்லாம் கிடையாது. என்னோட பூர்வீகம் பழனி, அம்மாவோட பூர்வீகம் திருச்சி. நான் பிறந்தது அப்பா கவர்மெண்ட் சர்வெண்டாக இருந்தாலும் நான் பிறந்தது ஈரோடு, நான் வளர்ந்தது கோயம்புத்தூர், நான் பொழப்பு நடத்துனது சென்னை, இப்போ வந்திருக்கிறது மதுரை. நான் என்னோட சொந்த ஊர்னு எது சொல்லுவீங்க? தமிழ்நாடு தான் என் ஊர். தமிழ்நாடு தான் மதுரை இருக்கு. ஸோ மதுரை என்னோட ஊர். இனிமேல் மதுரை தான் என் ஊர்.